பெண்ணுடைய ஆடையை உடுக்குகிற ஆணையும் ஆணுடைய ஆடையை உடுக்குகிற பெண்ணையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். இன்னைக்கு இந்த ஆம்புலோட உடுப்பை உடுக்குற பெண்கள் சுபஹானல்லாஹ் அபாயாலாம் பிள்ளை போடுது, அபாயாக்குள்ள என்னத்தை போடுதுன்னா டெனிம் டவுசரை போடுது. சரி அதுதான் பரவாயில்ல, மறைச்சித்தானே இருக்குது, நீ போட்டுட்டு போ அப்படின்னு விட்டா அந்த புள்ள ரோட்டுல போகக்குள்ள அபாயாவை மட்டும் தூக்குது, ஆம்புலோட டெனிம் டவுசர் கீழால விளங்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆம்புலோட உடுப்பை உடுக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சபிக்கிறான். சாபத்துக்குரிய பெண் பிள்ளையாக உங்களோட பிள்ளை ரோட்டுல நடந்து போகுது, எப்படி அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை பரக்கத்துக்குரிய வாழ்க்கையாக மாறும்? யோசிச்சு பாருங்க. நிறைய பொம்பளை பிள்ளைகளுக்கு இது ஒரு நோயாயிட்டு. அபாயாவை உடுத்து, அபாயாக்குள்ள டெனிமை உடுத்து, டெனிமை உடுத்தா பரவாயில்லை, அபாயாவை தூக்கி காட்டுறது, நான் டெனிம் போட்டிருக்கிறேன் என்பதை தூக்கி காட்டுகிற மிக மோசமான கலாச்சார சீரழிவை இன்றைக்கு இருக்கிற இந்த டிக்டாக் மீடியா, இன்றைக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரும் பாவத்தில் இன்றைய சமூகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. உம்மாக்கும் ஒன்றும் செய்ய முடியல, வாப்பாக்கும் ஒன்றும் செய்ய முடியல. வாப்பா பார்க்கறது பொம்புல புள்ள வீட்டுல டெனிமை போட்டாலும் அதுக்கு மேலாலதானே என்ற புள்ள அபாயாவை உடுத்திருக்குது. அது பிரச்சனை அல்ல, அபாயாவை தூக்குற நேரம் ரெண்டையாவது சேர்த்து தூக்கு. ஆனா உண்ட காட்டுது, பார்க்காம போற ஆடவனையும் பார்க்க சொல்லி அந்த டெனிம் டவுசர் இழுக்குகின்ற ஒரு முசீபத்து பிடிச்ச கலாச்சார தாக்கம் இன்றைய சமூகத்தில் இந்த மீடியா கொடுத்து விட்டு போன ஒரு பெரியதொரு முசீபத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.